நம்ம தான் ஸ்டாண்டர்டு, நம்ம தான் ஓட்டர்ஸ் தான் ஸ்டாண்டர்ட், நம்ம தான் எஜமானி. ஓட்டர் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. 12th ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு. அதில் யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணல. வாய்ப்பு ஒருத்தர் கேட்குறாங்களா, அந்த வாய்ப்பு கொடுத்து பாருங்க. சப்போர்ட்டாக நில்லுங்க. என்ன செய்வ, ஏது செய்வ, உனக்கு என்ன செய்ய தெரியும், உனக்கு என்ன பாடம் தெரியும், நீங்கள்லாம் நேற்று வந்தவங்க. இதெல்லாம் சொல்லும்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோவோட தான், ஒரு சூப்பர் கண்டென்ட்டோடு தான் உங்ககிட்ட நான் வந்து பேச போகிறேன். ஆக்சுவலாக இந்த பூஸ்ட் வாங்கிட்டு வந்தேன், சரிங்களா? பூஸ்ட் பேக்கெட் எப்போதுமே நான் எது வாங்கினாலும் இந்த மாதிரி பொருளை வாங்கும்போது எம்ஆர்பி பார்த்துட்டு வாங்குவேன். அதே மாதிரி எக்ஸ்பைரி மேனுஃபேக்சரிங் டேட்லாம் பார்ப்பேன். சுத்துன்னு தேடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், காணும். எங்கே இருக்குன்னு கடைசியில் பார்த்தா அதோ இங்கே இந்த லேயரில் ஏதாவது தெரியுதா பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த கடை பொண்ணுக்கிட்டே கேட்குறேன், அம்மா இதில் எங்கேம்மா இருக்குது? ஆண்டி இங்கே இருக்குது. ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக எது பளிச்சுன்னு தெரியணுமோ அது தெரியவே இல்லை. அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்க? இந்த மாதிரி பேக்கெட்டில், இந்த பேக்கெட்டுன்னு இல்லை, ஒரு சோப்பு எடுத்தாலும் வேறு எது எடுத்தாலும் இந்த மாதிரி ரேப்பர், அந்த டார்க் கலரில் பிளாக் கலரில் லைட்டாக, அதுவும் அங்கே லைட்டெல்லாம் இருக்கா, அந்த லைட் வெளிச்சத்தில் வயசானவங்களுக்கு சுத்தமாக கண்ணில், ஏன் சின்ன பிள்ளைகளுக்கே தெரியல. இப்போ எங்கள் ஐஷிக்கிட்டே கொடுத்து இதில் கண்டுபிடிமா அப்படின்னா ஒரு தடவை அதெல்லாம் இங்கே போடுங்க. இது இருக்கே கியூஆர் கோட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இங்கே போடுங்க. ஒரு சின்ன விஷயந்தான். இதையே நம்ம அப்படியே எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க? அப்படியே வாங்கி அந்த இதில் போட்டு பேஸ்கெட்டில் போட்டு வாங்கிட்டு வரவங்க தான் நிறைய பேர் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சின்ன விஷயத்துலேயே நம்மளால் கேர் எடுக்க முடியல, பார்க்க முடியல, சரிங்களா? ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஏடிஎம்கே ஜெயிச்சான்னு, டிஎம்கே ஜெயிச்சான்னு, பிஜேபி ஜெயிச்சான்னு, அப்புறம் காங்கிரஸ் ஜெயிச்சான்னு. யார் ஜெயிச்சா என்னங்க? காத்தால் இருந்தால் நான் தான் என் வேலையை செய்ய போகிறேன். நம்ம வேலையை நம்ம தானே செய்கிறோம். ஓட்டு போட்டு வந்ததுலேருந்து 10 நாள் காத்திருந்தோம் யாருன்ட்டு, இன்னும் 2 நாள் காத்துட்ருக்கோம். யாருன்னு நமக்கு தெரியல. நமக்கு ஓட்டு போட்ட என்னோட மனநிலை என்னன்னா, நான் ஒருத்தர் வரணும்னு போடுறேன், ஆனால் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க. இப்போ யார் வராங்கன்னே தெரியாத ஒரு இழுபறி நிலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆதரவு அப்படின்னா என்னென்னா மாரல் சப்போர்ட்டுங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் இதில் இருக்காங்க, அவங்களுக்கு தூக்கி கொடுக்கணும், அவங்கள மேலே ஏற்றி விடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கரம் நீட்டித்தான் ஆகணும். அப்போ நீ எதிரியா, நீ எதிரி, நீ என்னோட நட்பு கிடையாது, நான் என்ன உனக்கு செய்யறது அப்படின்றது இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் இல்லையா? வீட்லேயும் சரி, இந்த பங்காளின்னு சொல்லுவாங்க, 1000 சண்டை வரும் அண்ணனுக்கும் தம்பிக்கும். ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது யார் முதல்ல நிற்பாங்கன்னா அண்ணன் தம்பி தான் முதல்ல நிற்பாங்க. அக்கம் பக்கம் அடிச்சுப்போம். பிரச்சனை, இந்த காம்பவுண்டு தகராறு இருக்கும், அவ்வளோ இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல யார் நிற்பாங்க? அக்கம் பக்கம் தான் நிற்கும், கை கோக்கும், சரிங்களா? அதுதான் உலக வாழ்க்கை, அப்படி தான் நடைமுறை வாழ்க்கை, எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது. அப்போ தான் நான் ஃபுல் வீடியோவும் சொல்ல முடியும், சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வராரு, முதல்ல ஆரம்பித்து வராரு, சரியா? அவர் வரத்துக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி மக்கள் முன்னாடி போய் நின்று ஜெயிச்சு மேலே வந்துட்டார். அவருக்கு கடவுள் பாருங்க எவ்வளோ சோதனை. 118 வேணும் அப்படின்னும் போது 108 நிற்கிறார். அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும், 114 வரைக்கும் போச்சு, 114 வரைக்கும் போச்சு, சரிங்களா? எல்லாம் வந்துடுவார், அவரே இது பண்ணிடுவார். ஆனால் 108 நிற்கிது. இப்போது அவர் இன்னும் வரவே இல்லை. ஆனால் வரத்துக்கு உண்டான தேவை இன்னும் அவருக்கு 10 தேவைப்படுதுன்னும் போது அந்த 10 கொடுத்து அவரை உட்கார வச்சு பார்த்து என்ன ஏது அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கணும். ஒரு நியாயமான ரீதியில் ஆட்சி நடத்தணும். ஏன்னா நான் சாமானியன், ஓட்டு போட்டிருக்கேன். நான் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன் நான் சொல்ல முடியாது. நான் எதிர்கட்சியாக இருக்கவங்களுக்கு போட்டிருக்கலாம், ஜெயிச்சவங்களுக்கு போட்டிருக்கலாம், இல்லை தோத்தவங்களுக்கு போட்டிருக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு போட்டிருக்கலாம். ஆனால் என்னோட நிலைப்பாடு என்னன்னா, ஒருத்தர் உட்காந்து எங்களுக்கு தேவையானதை செய்யணும், அதை உட்கார விடணும், உட்கார விட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது ஏதா இருக்குது. ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. வரத்துக்கு முன்னாடியே ஒரு பட்ஜெட் ஒருத்தர் போட்டு ஒரு மீம்ஸ் பார்த்தேன்.
ஒரு இதில் என்னென்னா கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றணும்னா அவ்வளோ செலவாகும். எப்படி நிறைவேற்றுவாங்க ஏங்க? அதாவது புதுசாக வீட்டுக்கு கொடுத்தனம் போகிறோம் அப்படின்னா சட்டி பானை எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி வச்சுட்டு உள்ளே போகும்போது போன அடுத்த வருஷமே நீ எல்லாத்தையும் எனக்கு ரொப்பி கொடுனா எப்படி ரொப்பி கொடுக்க முடியும்? முடியாதுல்ல. இருக்கிறத முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். நம்ம என்ன 50 வருஷமாக கொடுக்குறோம் ஆட்சி? 5 வருஷம் தான் கொடுக்குறோம். எல்லாம் 5 இயர்ஸ் தானே கொடுக்குறோம். போன ஆட்சியில் என்ன சொன்னாங்க? அப்போ தான் அவர் முதல்ல வந்தார். 10 வருஷமாக அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ தான் நான் பண்ணுறேன் சொன்னார் இல்லையா? நீங்களே வந்து காலி பண்ண வச்சதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் மட்டும் நான் ரொப்பி வச்சுட்டா போகிறீங்க? இல்லை, நீங்களும் காலியாக வச்சுட்டு தான் போகிறீங்க. புதுசாக ஒருத்தர், நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இப்படிலாம் சொல்ல வரல. புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னா கொடுப்போம், செஞ்சால் அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். செய்யலைன்னா நீங்கள் தானே இருக்க போகிறீங்க. உங்களை தாண்டி புதுசாக ஒருத்தர் வந்துட போகிறாங்களா? இப்படி புதுசாக வந்தவராலே நிற்க முடிஞ்சுதா? போராடிட்டு தானே இருக்காரு. அப்போது வீட்டில் கூட எடுத்துக்கோங்களேன், புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியாது. சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு தான் இங்கே வருது. இங்கே வந்து பழகி கொடுத்தனம் பண்ணி நாளை பின்ன அதுதான் என்ன பண்ணுது, அந்த வீட்டோட தலைமையாக மாறுது. அப்படி தானுங்க எல்லாருக்குமே புதுசுன்றது. குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல் எல்கேஜி சேர்க்கும்போது வீடுன்ற ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து அது மொத்தமாக மாறி ஸ்கூல்னு போகுது. அங்கே தான் ஸ்கூல்னால் என்ன, எங்கள் அம்மாவை பார்த்துருக்காங்க, போய் டீச்சரை பார்க்குது. இங்கே மிரட்டினாலும் 3 அழுவும் அம்மா, ஆனால் அங்கே அப்படி கிடையாது, கையை கட்டிட்டு உட்காரும். அப்போ மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்வாங்கிட்டு ப்ரொசீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வைக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க்னு கொண்டு வந்து காமிக்கும். அப்படி தானேங்க. வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். வாய்ப்பே கொடுக்காம என்ன செய்வ, ஏது செய்வ, உனக்கு என்ன செய்ய தெரியும், உனக்கு என்ன பாடம் தெரியும், நீங்கள்லாம் நேற்று வந்தவங்க. இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சராசரி மனுஷனாக ஒருத்தருக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் முதல்ல வாழ்த்தணுங்க, பகைமை பாராட்டக்கூடாது. ஆனானப்பட்ட சிஎம் இவர் ஸ்டாலின் சாரே வாழ்த்தினார். அவர் முதல்ல வாழ்த்துறாருங்க. அவர் வந்து எதிரி மனப்பான்மை பார்க்கல, வாழ்த்துறாரு. வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வாழ்த்துறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே ஏங்க நம்ம வீட்டில் அடிச்சுக்கணும்? பண்ண முடியாது, போக முடியாது. வீட்டில் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் எங்கே போனாலும் இதே பேச்சா போகுது. நான் தான் சொன்னேன், டேய் போய் வேலையை பாருங்கள், அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது. ஓட்டு போட்டிங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சதுக்கு பண்ணீங்கல்ல, அடுத்த வேலையை பாருங்கள், அவன் பொழப்ப பாருங்கள். அவருக்கு தெரியும், அவர் அதுதான் சொல்கிறாரு, என் பின்னாடி வராதிங்க, அவங்கவுங்க பொழப்ப பாருங்கள், உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். அதை விட்டுட்டு இந்த வீண்டா விவாதங்கள், ஆர்கியூமெண்ட்டு, நீயா நானா, அவர் என்ன செஞ்சார், இதெல்லாம் வேணாம். அவர் என்ன செஞ்சார், நீயா நானா, எங்கள் ஆள் தான் பெரியவர், உங்கள் இல்லை, எல்லாருக்குமே 5 வருஷம்தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் எக்ஸு திரும்ப நிற்கணும், திரும்ப மக்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ப்ரெசண்ட்டில் வர முடியும், கரண்ட்டில் நிற்க முடியும். 5 வருஷம் நம்ம தாங்க ஸ்டாண்டர்டு, நம்ம தான் ஸ்டாண்டர்டு, நம்ம தான் ஓட்டர்ஸ் தான் ஸ்டாண்டர்ட், நம்ம தான் எஜமானி. ஓட்டர் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஏன் நீங்களாம் பயப்படுறீங்க? ஏன் இவ்வளோ அந்த பிள்ளைங்க படிக்க மாட்டேங்க? இப்போது 12th ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு, அதில் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணல. 10th சிபிஎஸ்சி செகண்ட் போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பிள்ளைங்க, அதில் பண்ணல. ஏற்கனவே ஐபிஎல் நடக்கும். இப்போ தான் அந்த போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது தான் ஐபிஎல் வரும். பசங்க அப்படியே அந்த ஐபிஎல்லில் போய் விழும். அவ்வளோ அசால்ட்டாக இருக்குங்க அதுங்க. அவங்க பாலிட்டிக்ஸ் பேசுகிறேன், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறேன். நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் தியரிட்டிக்கலாக சொல்லி கொடுக்குறேன், இதுக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு லெசன் கொடுக்குறாங்க. ஸோ நான் இதை ஏன் இவ்வளோ ஆதங்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிள்ளைங்களா நீங்கள் முதல்ல படிங்க, நீங்கள் மேலே வாங்க. அவரே இந்த போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு, இதுக்கு போராடுறதுக்கு 54 வயசு. நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் வந்து அவர் வரும்போது அவருக்கு 68 69 வயசில் தான் அவர் வராரு. அவர் எவ்வளோ உழைச்சிருக்கணும். அதனால் உழைப்பு மட்டும்தாங்க உயர்வை தரும். அது இவராக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, உழைங்க, மேலே வாங்க. உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு மேலே வாங்க. வாய்ப்பு ஒருத்தர் கேட்குறாங்களா, அந்த வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சப்போர்ட்டாக நில்லுங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமாதானமாக இருங்க. ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.